ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் காலையில உங்க வீட்டு ஹால்ல ஒரு லெட்டர் இருக்கு. அதுல உங்க குழந்தைய கடத்த போறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல இருந்து சில மணி நேரம் கழிச்சு அதே குழந்தை உங்க பேஸ்மெண்ட்ல பிணமா கிடைச்சா எப்படி இருக்கும்? அமெரிக்காவே உங்களுக்கு 25 வருஷமா விடையே தெரியாம இருக்கிற ஜான் பெனட் ராம்சே அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு பொண்ணோட மர்ம கொலை வழக்கு. இது ஒரு சாதாரண கொலை இல்ல. இதுக்குள்ள இருக்கிற மர்மம் உங்களை தூங்க விடாது. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அருண். வெல்கம் டு ஷேரிங் அருண். ஜான் பெனட் ராம்சேக்கு 1996ல வெறும் 6 வயசு தான். ஆனா அந்த வயசுலயே பல பியூட்டி ஷோஸ்ல கலந்து பல பட்டங்களை வாங்கியிருந்தாங்க. இவங்களோட அப்பா ஜான் ராம்சே ஒரு பெரிய பிசினஸ்மேன். அம்மா பார்சி ராம்சே ஒரு முன்னாள் பியூட்டி. டிசம்பர் 25, 1896 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பார்ட்டியை முடிச்சிட்டு ஜாலியா வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அவங்க அம்மா பார்ச்சி படிக்கட்டுல இருந்து இறங்கி வரும்போது அவங்க 3 பக்கம் இருக்கிற ஒரு கடிதத்தை பார்த்து அதை படிக்கிறாங்க. ஷேரிங் ஸ்குவாட். இங்கதான் முதல் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, நாங்க உங்க பொண்ணை கடத்திட்டோம், அவ வேணும்னா $1,18,000 பணத்தை ரெடி பண்ணுங்க, போலீஸ்க்கு போன் பண்ணா உங்க பொண்ணை கொன்னுடுவோம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. ஆனா இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த லெட்டர்ல கேட்கப்பட்டிருந்த $1,18,000 இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்டா அந்த வருஷம் ஜான் ராம்சேவோட கம்பெனி அவருக்கு தந்த போனஸ் சம்பளம். போலீஸ் வந்து வீடு முழுக்க தேடுறாங்க. ஆனா குழந்தைய காணோம். அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் இத பண்ணிருக்காங்க அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. மதியம் 1 மணி ஆகுது. போலீஸ் அதிகாரி லிண்டா ஜான் ராம்சே கிட்ட உங்க வீட்டை இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஜான் அவரோட நண்பரை கூட்டிட்டு நேரா பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஒயின் செல்லர் ரூமுக்கு போறாரு. அங்க கதவை திறந்ததும் ஜான் அலறுறாரு. ஏன்னா அங்க ஜான் பெனட் ராம்சே வெள்ளை துணியால மூடப்பட்டு பிணமா கிடந்தான். அவங்களோட வாய் டேப்பால ஒட்டப்பட்டு இருந்துச்சு, கைகள் கட்டப்பட்டு இருந்துச்சு, கழுத்துல ஒரு கயிறு இருக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இத பார்த்து டாக்டர் சொன்னது, அந்த பொண்ணு கழுத்து இருக்கப்பட்டு அதே சமயத்துல தலையில பயங்கரமா தாக்கப்பட்டு இறந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பனி படர்ந்த இரவுல அந்த வீட்டுக்குள்ள யாராவது வெளியே இருந்து வந்தாங்களா அப்படின்னு பார்த்தப்போ பனியில எந்த ஒரு காலடி தடமும் இல்ல. கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் பூட்டப்பட்டுதான் இருந்துச்சு. அப்போ கொலையாளி வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். இந்த கேஸ்ல 3 முக்கியமான தியரிகள் இருக்கு. ஒண்ணு, அந்த கடிதம் அந்த வீட்டுல இருக்கிற பேப்பர்ல தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அதுவும் 3 பக்கம் உட்கார்ந்து ஒரு கொலையாளி எழுதுவானா. அது மட்டும் இல்லாம அந்த கையெழுத்து அவங்க அம்மா பார்ஷி மாதிரியே இருக்குன்னு பல நிபுணர்கள் சொல்லியிருந்தாங்க. 2வது தியரி, ஜான் பெனட்டுக்கு 9 வயசுல ஒரு அண்ணன் இருந்ததாகவும் அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாதனமா அசம்பாவிதம் நடந்து இதுல இன்னொரு குழந்தையும் மாட்டிடக்கூடாதுன்னு அதை மறைக்க இந்த கடத்தல் நாடகத்தை ஆடி இருக்காங்கன்னு பல பேர் சொன்னாங்க. 3வது தியரி, யாரோ ஒரு சைக்கோ ஜன்னல் வழியா உள்ள வந்து இத செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருக்கலான்னு பலர் சொல்றாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட ட்ரெஸ்ல ஒரு தெரியாத ஆணோட DNA இருந்துச்சு. ஆனா அது யாரோடதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு அழகான தேவதை மாதிரி இருக்கிற ஒரு சிறுமி தன்னோட சொந்த வீட்டுக்குள்ளேயே கொடூரமா கொல்லப்பட்டிருக்கா. 25 வருஷம் ஆகியும் அவளுக்கு நீதி கிடைக்கல. அறிவியல் எவ்வளவோ வளர்ந்தும் அந்த DNA யாருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? கொலையாளி வீட்டுக்குள்ளே இருந்த யாரோவா, இல்ல வெளியே இருந்து யாரோ வந்திருக்காங்க? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம ஷேரிங் அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் அருண்.